விசாரணைக்கு அழைத்து சென்ற சிவகங்கை காவலாளி உயிரிழந்த சம்பவம் குறித்து பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்களும் மற்றும் எம்பி கனிமொழி அவர்களும் தெரிவித்த கருத்துக்கள் வைரலாகி வருகிறது. இந்த மர்டருக்கு ஸ்டாலின் பொறுப்பு, அந்த குடும்பத்துக்கு உடனே நியாயம் கிடைக்கணும். இதுல சேங்கை மாறன் தலையிட்டதாக எனக்கு தகவல் வருது. எதுக்கு தலையிடணும் சேங்கை மாறன்? வாட் பிசினஸ் வி ஹவ் காட் கேக்குறேன். என்ன உங்க நாட்டாமையா? 26 மே மாசத்துக்கு மேல இந்த சர்க்கார் ஒரு நாள் இருக்காது. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற ஒரு மந்திரியும் கம்பி எண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி மோசமான நிலையில இருக்கிற ஒரு ஊழல் அரசாங்கம் அது கொலையிலையும் ஈடுபடுமா? எதுக்கு நீங்க கொலைகாரங்க? இம்பார்ஷியலா இருங்க. எனக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பத்தி கூட உண்மைகள் இன்னும் வெளில வரல. நீங்க தான் நீதித்துறையை மிரட்டுவீங்களே. இந்த மாதிரி ஆட்கள் நீங்க தெரியுமே. அதனால நியாயம் வேண்டும் அஜித்குமார் குடும்பத்துக்கு. அந்த 6 பேரும் they should be charged with murder. சார், கோவிலுக்கு பின்னாடி இருக்க அறநிலையத்துறை அலுவலகத்துக்கு பின்புறம் வச்சுதான் அடிச்சதா சொல்லி குற்றச்சாட்டு. அது மாத்திரம் இல்லை, இந்த கோவில் அறநிலைத்துறையில் இருக்கு. அது அறம் கட்ட துறை நமக்கு தெரியும். பக்தர்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு கோவில். இங்கே பார்க்கிங் ஏரியா, பார்க்கிங்கான வேலட் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸு இது எதுவுமே, காரெல்லாம் வந்தால் கூட பப்ளிக்கில் தான் நிறுத்தப்படுது. அதனால் நீங்கள் கேட்குற கேள்வியும் எனக்கு காதுக்கு அந்த செய்தி வந்திருக்கு. இது ஸ்டேஷனில் கூட அடிக்கலை, காரில் வச்சு கோயிலுக்கு பின்னாடி வச்சு அடிச்சிருக்காங்கன்னு. ஆகவே இதுக்கு சிபிஐ விசாரணை தான். ஏன்னா காவல்துறையே அவங்கள காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணும். ஏன்னா அக்யூஸ்டு போலீஸ் பீப்புள். அதனால் அப்படி இருக்கும் பொழுது சிபிஐ விசாரணை தான் நியாயத்தை வழங்கும். ஆகவே மாநில அரசு சிபிஐக்கு பரிந்துரை செய்வது உங்க மடியில கனமில்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. தமிழ்நாட்டின் வரலாற்றை, தமிழ் மக்களின் பெருமைகளை தொடர்ந்து இருட்டடிப்பு செய்ய வேண்டும். அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடாது. தமிழின் தொன்மையை குறைத்து காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இரும்பு காலம் தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்கியது என்ற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தான் இனிமேல் வரலாறு தொடங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு ஆய்வை செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு தொன்மை மிகுந்த ஒரு பாரம்பரியம், ஒரு கலாச்சாரம் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் நாட்டின் பெருமைகளை தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய செயல்களில்தான் ஒன்றிய அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் கீழடியிலே நாம் எடுத்திருக்கக்கூடிய ஆய்வுகள் அதை இருட்டடிப்பு செய்து வெளி உலகத்திற்கு தெரியாமல் மறைக்க வேண்டும் என்று அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு தடுப்பதற்கான என்னென்ன நிச்சயமாக இது நடக்கக்கூடாத ஒன்று. முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இதற்கு சரியான நடவடிக்கை எடுப்பார்கள்.